அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இது கவின் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். ஓவியம் சுலபமாக வரைவது எப்படி என்பதை பற்றி சொல்லும் ஒரு எஜுகேஷ்னல் யூடியூப் சேனல். நான் போன இதில் வீடியோவில் வந்து 2D பற்றி உங்களுக்கு ஷேப்ஸை பற்றி உங்களுக்கு லெசன் போட்டிருந்தேன். அதை பேஸ் பண்ணி இப்போ சில ட்ராயிங் நம்ம வரையலாம். ரொம்ப சுலபமாக வரைய முடியும் அந்த இதில் இப்போ நம்ம 2D பற்றி பார்த்தோம். அதனுடைய இமேஜ் வந்து இப்போ ஈஸியாக எப்படி அதை வச்சு இமேஜ் எப்படி வரையலான்றத இந்த இப்போ இந்த ட்ராயிங் மூலிமா நம்ம கற்றுக்கலாம். 2D பேசிக் ஷேப்பை வச்சு இப்போ ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ட்ரையாங்கிள், அடுத்தது வந்து ஒரு ஸ்கொயர், ஒரு ட்ரையாங்கிள் போட்டு ஒரு ஸ்கொயர் இப்போ போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயருக்குள்ளே ஒரு ரெக்டாங்கிள் போட்டால் ஒரு அழகான ஒரு வீடு நமக்கு கிடைக்கிது பாருங்கள். இப்போ என்ட்ரன்ஸ் வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஹவுஸ், ஒரு அழகான ஒரு ஹவுஸ் வந்து ஷேப்ஸை பேஸ் பண்ணியே பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்கள், ஒரு ஆஃப் சர்க்கிள் இப்போ போடுறோம். இந்த ஆஃப் சர்க்கிள் போட்டுட்டு அது மேலே வந்து ஒரு ட்ரையாங்கிள், இந்த ஆஃப் சர்க்கிள் மேலே ஒரு ட்ரையாங்கிள் போட்டாச்சு. இப்போ ஒரு ட்ரையாங்கிள், கீழே ஒரு ஆஃப் சர்க்கிள், மேலே ஒரு ட்ரையாங்கிள். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இந்த ஷேப்ஸை வச்சு. அடுத்தது வந்து ஒரு ரெக்டாங்கிள், ஒரு ஃப்ளாக், ஒரு சின்ன கொடி போட்டாச்சு. இப்போ நமக்கு ஒரு போட் கிடச்சிருச்சு பாருங்கள். ஈஸியாக உங்களாலேயும் ஒரு படகு வந்து ஈஸியாக வரைய முடியும் இந்த ஷேப்ஸை பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஒரு எலிப்ஸ் போட்டாச்சு. கீழே வந்து சர்க்கிள் பாருங்கள், ஒரு சர்க்கிள் வந்து போட்டாச்சு. நீங்கள் இந்த எக்ஸசைஸ்லாம் அப்படியே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக படம் வரைய முடியும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு குடம் கிடச்சிச்சு பாருங்கள். ஈஸியாக ஒரு எலிப்ஸ், ஒரு சர்க்கிளை வச்சு போட்டாலே ஒரு குடம் கிடச்சிச்சு. இதுக்கு ட்ராயிங் பூராவுமே பார்த்து லைன்ஸ் அண்டு ஷேப்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த லைன்ஸு ஷேப்ஸையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் வந்து எந்த ஒரு படத்தையும் ஈஸியாக வரைய முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு சிலிண்டர் பண்ணோன்னா மேலே ஒரு எலிப்ஸ், கீழே ஒரு எலிப்ஸ், சைடில் வந்து ரெண்டு, இது வந்து இப்போ ரெக்டாங்கிள் நடுவில் இருக்குது. ரெக்டாங்கிள் நடுவில் மேலே ஒரு எலிப்ஸ், கீழே ஒரு எலிப்ஸ் போட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலிண்டர் கிடச்சிடுச்சு. இப்போ ஒரு படத்தில் சிலிண்டர் ஷேப்பில் ஒரு ஏரியா இருக்குன்னா நாங்கள் இது ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஒரு சிம்பிளாக அந்த ஷேப்ஸை நீங்கள் மட்டும் ஒரு படத்துலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வெரி ஈஸி டு ட்ரா. பாருங்கள், மேலே ஒரு எலிப்ஸ், அப்புறம் ஒரு எலிப்ஸ், அப்புறம் ஒரு எலிப்ஸ், அப்படி நம்ம ஜாயின் பண்ணோம்னா நமக்கு அழகான ஒரு ஜார் கிடச்சிடுது பாருங்கள். நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே போடலாம், ரொம்ப கஷ்டம் இல்லாமல் கிடையாது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ட்ராயிங் வந்து வெரி வெரி ஈஸி டு ட்ரா. நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கணும். சித்திரமும் கைப்பழக்கம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் டெய்லி கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஜாலியான டைம்லேயே ஒர்க் பண்ணுங்கள், நல்லா படம் வந்துடும். அடுத்தது பாருங்கள், ஒரு எலிப்ஸ் போட்டாச்சு, கீழே ஒரு எலிப்ஸ், சைடில் வந்து இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஷேப் தான், ஆனால் கொஞ்சம் ஸ்லாண்டிங் லைன் சைடில் போடுறோம். ஒரு கிளாஸ் கிடச்சிச்சு, தண்ணி குடிக்கிற என்ன ட்ராயிங் பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிளான ட்ராயிங் தான். இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் பார்த்து அதில் என்ன ஷேப்ஸ் இருக்குன்னு வச்சு நீங்களும் ஈஸியாக வரையலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க, ரொம்ப நல்லா வரைய முடியும். என்னுடைய சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி லெசன் வேணுன்றவங்களுக்கும் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பயனடைவாங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு 3D ஷேப்ஸ் என்ன, பேசிக்காக 3D ஷேப்ஸ் என்னன்றதை பற்றி போடுறேன். இன்பிட்வீன் நம்ம வந்து சில டிப்ஸ்லாம் படம் வரைகிறதுக்கான
ட்ராயிங் பண்ணுறது சுலபமாக பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ட்ராயிங் பண்ணக்குள்ளே என்னென்ன பண்ணணுன்ற ஒரு பேசிக்கான விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு நடுநடுவில் வீடியோ போடுறேன் நான். அதையும் பார்த்து நீங்கள் நல்லா பார்த்து பயனடையுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.